1,72,00,000 மக்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு வாக்களித்திருக்கிறார்கள். நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இது மக்களின் தீர்ப்பு. இதை ஏற்றுக்கொண்டு அரசியல் செய்ய பழகிக் கொள்ளுங்கள். எல்லாருக்கும் சைக்கிள் ஓட்டுற பழக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன். எடுத்தவொடனே எல்லாரும் சைக்கிளில் ரேஸ் போயிட முடியாது. முத நாள்ல குரங்கு பெடல் போடுவீங்க, கீழே உழுவீங்க, முட்டியில் அடிபடும். பிறகுதான் உங்களால் அழகாக சைக்கிளை ஓட்ட முடியும். தமிழக வெற்றி கழகம் மற்றும் அதன் தலைவர் மற்றும் அமைச்சர் பெருமக்கள், எம்எல்ஏக்கள் ஆகியோருக்கு அரசியல் அனுபவமே கிடையாது. அதற்கு பிறகுதான் நிர்வாக அனுபவம். நாம் அனைவரும் 1,72,00,000 பேர் சேர்ந்து வாக்களித்து அந்த அரசை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். குறைந்தபட்சம் ஒரு 6 மாத காலமாவது இந்த அரசுக்கு அவகாசம் கொடுக்க வேண்டுமா வேண்டாமா? 2 மாசத்துல கவிழும், 3 மாசத்துல கவிழும் இரண்டு திராவிட கட்சிகளும் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. ஒருவேளை 2 மாதத்திலே தாவேக ஆட்சி கவிழ்ந்து மீண்டும் தேர்தல் வருமானால் 230 இடங்களில் தாவேக வெற்றி பெறும். தமிழக வெற்றி கழகம் மற்றும் விஜய் அவர்களோடு தமிழக மக்கள் இருக்கிறார்கள். இந்த எதிர்க்கட்சிகள் அத்தனையும் ஒரு புறம் இருக்கின்றன. சரி, ஒருவேளை 2 மாசத்துல இந்த ஆட்சி கவுந்து தேர்தல் நடந்துச்சுன்னா திமுகவாவது போட்டி போடுற நிலைமையில இருக்கு. அதிமுகவுக்கு கட்சி இருக்கா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை யோசிக்க வேண்டும். அதிமுக ஒரு கட்சி இருக்கா? கொத்து கொத்தாக சாரி சாரியாக அதிமுகவில் இருந்து அணி அணியாக சென்று கொண்டிருக்கிறார்கள் தாவேகாவை நோக்கி. முன்னாள் அமைச்சர் பெருமக்கள் திரு கடம்பூர் ராஜு, உடுமலை ராதாகிருஷ்ணன் போன்றோர் பெரிய மனது பண்ணி இந்த கட்சியில ஏத்துக்கிட்டதுக்கு நன்றி என்று சொல்லி தாவேகாவில் சென்று சேர்கிறார்கள் என்றால் அந்த கட்சியின் நிலைமை என்னவென்பதை திரு பழனிசாமி அவர்கள் யோசித்துக் கொள்ள வேண்டும். தமிழக மக்கள் 4/5/2006க்கு பிறகு என்ன நடந்தது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த அரசியல் தலைவர்கள் அத்தனை பேரின் மறுபக்கம் என்ன என்பதை தமிழக மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இன்று உங்கள் வாயிலாக தமிழக மக்களை சந்திக்கிறேன். தோழர்களே, 4/5/2026 அன்னைக்கு ரிசல்ட் சாயங்காலம் வந்துருச்சு. 108 தாண்டுல தாவேக. இவங்க 47, திமுக 72. யாருக்குமே என்ன பண்றதுன்னு தெரியல. ரிசல்ட்ட பாத்துக்கிட்டு இருந்த உதயநிதி டிவியை உடைச்சு அம்மா கிட்ட போய் அழுகுறாரு. எப்படி விஜய இந்த முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்து நான் பார்ப்பேன், என்னால் தாங்க முடியாதே என்று அன்னியார் திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்களிடம் அழுததும் துர்கா ஸ்டாலின் சேகர் பாபுவை கூப்பிட்டு, தம்பி அழுவுது, நீங்க எல்லாம் எதுக்கு இருக்கிறீங்க, ஏதாவது பண்ணுங்க என்று சொன்னதும் சேகர் பாபு இதர திமுக எம்எல்ஏக்களிடம் பேசி வேலு, அனிதா ராதாகிருஷ்ணன் போன்றோர் எடப்பாடி பழனிசாமியை தொடர்பு கொள்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமியை உதயநிதி, ஏவா வேலு, அனிதா ராதாகிருஷ்ணன் போன்றோர் தொடர்பு கொண்டது அதிமுகவில் இருக்கக்கூடிய இதர எம்எல்ஏக்களுக்கு, முன்னாள் அமைச்சர்களுக்கு தெரியாது. அவர்கள் எப்படியாவது ஆட்சி அமைக்க, அவங்களுக்கு தெரிஞ்சது என்ன, திமுக கூட போய் இப்படி யாராவது உறவு வைப்பாங்க, அதிமுக இருந்து திமுக கூட உறவு வைப்பாங்கன்றத அவங்களால நினைச்சு கூட பார்க்க முடியல. சோ அவர்கள் என்ன செய்கிறார்கள், சரி தாவேகாக்கு மெஜாரிட்டி இல்ல, 8-9 சீட்டு குறையுது, நாம ஆதரவு தர்றோம், எங்களுக்கு அமைச்சரவையில் பங்கு கொடு என்று இவர்கள் வேலுமணி, தங்கமணி, சி.வி. சண்முகம் உள்ளிட்டோர் தாவேகாவில் ஆதவ அர்ஜுனா, ஜான் ஆரோக்கியசாமி உள்ளிட்டோரோடு பேச்சுவார்த்தையை தொடங்குகிறார்கள். தாவேகாவுக்கு அன்னைக்கு அரசியலுக்கு புதிதல்லவா, என்ன பண்றதுன்னு தெரியல. தாவேக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அளிப்பதாக சொன்ன அமைச்சரவைகளின் எண்ணிக்கை 15. எந்த மினிஸ்ட்ரி வேணுமோ நீங்க எடுத்துங்க. இது இனிஷியல். இது 4 இரவு 5 காலையில் பகலில் நடப்பது. போய் இவங்க எல்லாம் பேசிட்டு 15 மினிஸ்ட்ரி கிடைக்குதுன்னா அப்பாடி ரைட்டு, கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிடலாம், கட்சியை காப்பாற்றிடலாம் என்று திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் வேலுமணி, சி. சண்முகம், காமராஜ் எல்லாம் சென்று பேசும்போது, அதெல்லாம் வேணாம் தம்பி, திமுக நமக்கு ஆதரவு தரேன் இருக்காங்க, பொறுமையா இருங்க, நான் பாத்துக்கிறேன். ஆனா எப்படின்னு திமுக ஆதரவுல நம்ம எப்படி ஆட்சி அமைக்கிறது?
என்று கேட்டதற்கு விசிகேக்கு 2 அமைச்சரவை, ஐயுஎம்எலுக்கு அமைச்சரவை, அடுத்து அமமுகக்கு ஒரு அமைச்சரவை, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அமைச்சரவை. அண்ணே இருக்கட்டும்னே, திமுக ஆதரவுல நம்ம எப்படினே ஆட்சி அமைக்கிறது? அம்மாவோட ஆவி நம்மளை மன்னிக்காதுனே என்று சொல்லும் போது, அப்ப அவங்க வெளியில இருந்து ஆதரவு தராங்க, அது அதிமுக ஆட்சி தான் என்று சொல்கிறார். இதற்கு நடுவே தாவேகாவில் இருந்து அதிமுக எம்எல்ஏக்களை தூக்குவதற்கான வேலைகளில் ஆதவ அர்ஜுனா ஈடுபடுகிறார். இது நடந்துகிட்டு இருந்தவனே எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா, தம்பி நீங்க எம்எல்ஏ எல்லாம் கூட்டிட்டு போய் பாண்டிச்சேரியில் இருங்க, நான் பாத்துக்கிறேன் என்று சொன்னதும் வேலுமணி உள்ளிட்ட சண்முகம் உள்ளிட்டவர்களுக்கு மனது பொறுக்கவில்லை. அண்ணே என்னதான் இருந்தாலும் என்ன திமுக கூட போய் எப்படின்னு அண்ணே 108 வாங்கியிருக்காங்கண்ணே, அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தா கூட பரவாயில்லன்னு ஒரு அர்த்தம் இருக்குண்ணே. வெளியில இருந்தாவது ஆதரவு கொடுக்கலாண்ணே. அண்ணே திமுக ஆதரவுல நம்ம ஆட்சி அமைச்சா ஜனங்க கல்ல விட்டு எறிவாங்கண்ணே, வேண்டானே என்று சொல்லும்போது, தம்பி நான் சொல்றது கேளு என்று சொல்லி ஊடகங்களில் அந்த செய்தி வந்திருக்கும், நீங்க பார்த்திருப்பீர்கள். எடப்பாடி பழனிசாமி விரைவில் நல்ல செய்தி வரும் என்று ஒரு கருத்தை பதிவு செய்தார், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இதுதான் அந்த நல்ல செய்தி. இதற்கு நடுவே இதை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்காக எடப்பாடி பழனிசாமி என்ன செய்தார் என்பது தமிழக மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எனக்கே இதை கேள்விப்பட்ட போது மிக மிக அதிர்ச்சியாக இருந்தது. பல பேரிடம் பேசி, சம்பந்தப்பட்டவர்களிடம் பேசி நான் இதை உறுதி செய்த பிறகே உங்கள் முன்னால் பதிவு செய்கிறேன். எடப்பாடி பழனிசாமி பாஷ்யம் கட்டுமான நிறுவனத்தின் உரிமையாளர் திரு அபினேஷின் வீட்டில் சபரீசனையும் உதயநிதியையும் சந்திக்கிறார். அப்போது சபரீசனுடைய போனில் மு.க. ஸ்டாலின் வந்து பேசுகிறார். எங்களுக்கு அமைச்சரவையில் இடம் வேணாம், உங்களுக்கு எந்த தொல்லையும் கொடுக்க மாட்டோம், ஒரே ரெக்வெஸ்ட், எங்க மேல கேச போடாதீங்க, ஊழல் எல்லாம் கண்டுக்காதீங்க, நாங்க உங்களுக்கு ஆதரவு தரோம், எப்படியாவது இதை முடித்துக் கொடுங்கள் என்று சொன்னதும் திரு பழனிசாமி அவர்களுக்கு கிட்டத்தட்ட முதல்வரான நினைப்பு வந்து விடுகிறது. ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு. இதுல ரொம்ப குறிப்பிடத்தக்க விஷயம் என்னவென்று கேட்டீர்கள் என்றால், திருமாவளவன் இந்த உடன்படிக்கைக்கு ஒத்து வரவில்லை. அவர்கள் கட்சியில் இருக்கக்கூடிய 2 எம்எல்ஏக்களுக்கும் அவங்க அமைச்சராக வராங்கல்ல, அதனால ஓகே, அவங்க சந்தோஷமா இருந்தாங்க. ஆனால் திருமாவளவன் இதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை, உறுதியாக மறுக்கிறார். இந்த சூழலில் தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திமுக ஆதரவில் அதிமுக ஆட்சி அமைத்தால் நாங்கள் அதை எதிர்ப்போம், ஒப்புக்கொள்ள மாட்டோம் என்று சொல்கின்றனர். ஒரு ஸ்டேல்மேட் வந்துருது. தாவேக்கு அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போகணும்னு தெரியல. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு கேட்கறாங்க, விசிக்கு ஆதரவு கேட்கறாங்க. அவங்க நாங்க ஆதரவு தர்றோமா இல்லையான்றதை பத்தி எதுவுமே பேசல. இதற்குள் அதிமுக ஆட்சி அமைப்பதற்கு திமுக ஆதரவு எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதத்தை கொடுக்கிறார்கள். இதுக்கு நடுவில் டிவிக்கே அமமுக எம்எல்ஏ தூக்கிடுறாங்க, கார்ல வச்சு கையெழுத்து வாங்கினாங்கன்னு ஒரு வீடியோக்கள் வந்திருந்ததை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். டிடிவி தினகரன் இம்மிடியேட்டா இன்னைக்கு நைட்டு போய் கவர்னர் பாக்குறாரு. கவர்னரை பார்த்துட்டு இது போல ஆள் தூக்கும் வேலையில் தாவேக ஈடுபடுகிறது, நீங்கள் தலையிட வேண்டும் என்று சொன்னதும் தாவேக்கு தடுமாற்றம் ஏற்படுகிறது. உடனடியாக இது போல ஆள் தூக்குற வேலையில தாவேக ஈடுபடுகிறது என்றதும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நாங்கள் திமுக ஆதரவில் அதிமுக ஆட்சி அமைப்பதற்கு உடன்பட மாட்டோம் என்று உறுதியாக தெரிவித்து விடுகின்றனர். இது அடுத்த கட்டத்துக்கு நவுத்த முடியல, திமுக ஆதரவில் அதிமுக ஆட்சியை நவுத்த முடியல. சோ அடுத்து என்ன செய்வது என்ற ஒரு நெருக்கடியான சூழல் வரும்போது அதிமுகவின் மூத்த தலைவர்கள் ஒரு முடிவெடுக்கிறார்கள். சரி, இதற்குத்தான் இடதுசாரிகள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர். திமுகவின் ஆதரவில் அதிமுக ஆட்சி அமைப்பதற்கு இடதுசாரிகள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர். தொல் திருமாவளவனை முதல்வராக்கலாம் என்று சொன்னால் தமிழகத்தின் முதல் தலித் முதலமைச்சர் என்பதற்கு யாரிடமிருந்தும் எதிர்ப்பு வராது. அப்போது சுயநலத்துக்காக கூட்டணி அமைத்து ஆட்சி அமைத்தார்கள் என்ற அவப்பெயரிலிருந்தும் தப்பிக்கலாம் என்று சொல்லும் போது அதிமுகவிலிருந்தே எதிர்ப்பு குரல் கிளம்புகிறது. திருமாவளவனை முதல்வராக்கிட்டு நான் எப்படி என் தொகுதிக்கு போறது என்று சில எம்எல்ஏக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். ஏன்னா விழுப்புரம் மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தான் அதிமுக சில எம்எல்ஏக்களை ஜெயிச்சிருக்கு. அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, நாங்க எப்படிங்க போறது என்று. அவர்களை பேசி சமாதானம் செய்து பாட்டாளி மக்கள் கட்சியின் ஆதரவையும் கோருவோம் என்று அதிமுகவின் ஒரு மூத்த தலைவர் அன்புமணியிடம் பேசுகிறார். அன்புமணி கிட்ட பேசின உடனே அன்புமணி என்ன சொல்றாரு, ஏங்க அவங்க சிஎம் ஆக்கிட்டு நாங்க எப்படிங்க கட்சி நடத்த, அதெல்லாம் முடியாது, வேணா அவங்க 2.5 வருஷம் நாங்க 2.5 வருஷம் என்று ஒரு ப்ரொபோசல் அன்புமணி சொன்னோன்னே இது சரியா வராதுங்க என்று இணைப்பு துண்டிக்கப்படுகிறது. 10 நிமிடங்களில் மீண்டும் இணைப்பில் வந்த திரு அன்புமணி அவர்கள்
அவங்க 2 வருஷம் அதெல்லாம் வேண்டாம், சௌமியா அன்புமணி அவர்களுக்கு துணை முதல்வர் கொடுத்தால் நாங்கள் இந்த ஏற்பாட்டுக்கு சம்மதம் தெரிவிக்கிறோம். திருமாவளவன் முதல்வராவதற்கு எங்களுக்கு சம்மதம், நாங்களும் அமைச்சரவையில் பங்கெடுக்க வேண்டும் என்ற நிபந்தனை மற்றும் அன்புமணி விதிக்கிறார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒப்புக்கொண்டனர், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒப்புக்கொண்டனர், IUML ஒப்புக்கொண்டனர், அதிமுகவின் அனைத்து 46 MLA-க்களும் ஒப்புக்கொள்கின்றனர், திமுகவிலும் அனைவரும் ஒப்புக்கொள்கின்றனர், கனிமொழி ஒப்புக்கொள்கிறார். உதயநிதி அவர்கள் அதிமுகவில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர் திரு வேலுமணி அவர்களை அழைத்து இது போன்ற அற்புதமான ஒரு யோசனை எங்களுக்கு தோன்றாமல் போய்விட்டது, மிகச் சிறப்பான யோசனை, சமூக நீதி என்று பேசிவிட்டு முதல் முறையாக ஒரு தலித்தை தமிழகத்தின் முதலமைச்சர் ஆக்கியிருக்கிறோம் என்ற பெருமை 2 திராவிட கட்சிகளுக்குமே வரும், சிறப்பான யோசனை, இதை செய்யுங்கள் என்று அவர்கள் அத்தனை பேரும் சம்மதம் தெரிவித்த பிறகு உங்களுக்கு எல்லாம் நினைவு இருக்கும், 46 MLA-க்களும் சேர்ந்து திரு எடப்பாடி பழனிசாமியின் வீட்டிலே ஒரு கூட்டம் நடந்தது, MLA-க்கள் கூட்டம். அந்த கூட்டத்தில் இந்த ப்ரொபோசலை வைக்கிறாங்க. திருமா சம்மதிச்சிட்டாரு, எல்லாருக்கிட்டையும் பேசிட்டோம், சம்மதிச்சிட்டாங்க. திருமாவை முதல்வராக்கலாம் என்று சொல்லும் போது எடப்பாடி பழனிசாமி, திருமாவளவனை முதல்வராக்கிறதுக்காக நான் கட்சி நடத்துறேன், ஒன்னு நான் முதல்வராகணும், இல்லைன்னா யாருமே முதல்வராக கூடாது, யாரை நான் முதல்வராக்க விடமாட்டேன், யாரை கேட்டுட்டு திருமாவளவனை முதல்வராக்கிற யோசனையில் நீங்க இறங்குறீங்க? இந்த கட்சியை வீணா போனாலும் பரவாயில்ல, நான் திருமாவளவன் முதல்வராவதற்கு சம்மதிக்க மாட்டேன் என்று சொல்லும் போதுதான் கடுமையான வாக்குவாதம் அந்த எடப்பாடி பழனிசாமியின் வீட்டிலே ஏற்படுகிறது. கிட்டத்தட்ட கைகலப்புக்கு போயிடுச்சு. பெயரை குறிப்பிட விரும்பல, நீங்க ஊகிச்சு கண்டுபிடிச்சிருவீங்க நினைக்கிறேன். என்னதான் வேணும் உனக்குன்னு கேட்டுட்டாங்க எடப்பாடியை பார்த்து. திருமாவளவன் முதல்வர் ஆகிறதுக்கு நீங்க சம்மதிக்க மாட்டீங்க, ஆனா திமுக ஆதரவுல நீங்க முதலமைச்சர் ஆகலாமா? 19 ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் நடந்த அத்தனை தேர்தலிலும் அதிமுக தோல்வி. எந்திரிச்சு வந்த நான் பாத்துக்கிறேன் தம்பி, நீங்க போங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன் தம்பி, நீ சொன்னதை நம்பி தானே நாங்க தேர்தலை போட்டிட்டோம். இன்னைக்கு அதிமுக சார்பில் தேர்தலை போட்டிட்ட அத்தனை பேர் 5 கோடி ரூபாய் கடன்ல இருக்காயா, வட்டி கட்டிட்டு இருக்காயா. அவங்களுக்கு என்ன வழி? தொடர்ந்து தோத்துக்கிட்டே இருந்தா 108 சீட்ல கட்சி ஆரம்பிச்சு 3 வருஷம் ஆன ஒரு கட்சி 108 சீட்ல ஜெயிச்சிருக்காங்க. ஒட்டுமொத்த சமூகமும் தாவேக்கு பின்னால் நிற்கிறது. தொடர்ந்து தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அதிமுக கட்சியை எந்திரிச்சு நிக்கிறதுக்கு என்னதாங்க உங்ககிட்ட யோசனை? நான் திருமாவளவனையும் சிஎம் ஆக்க விட மாட்டேன், தாவேக்கு ஆதரவு கொடுக்கலாம், அவங்க 15 அமைச்சரவை தர்றேன்னு சொல்றாங்க, இல்ல வெளியில இருந்து ஆதரவு தர்றேன்னு சொல்றாங்க. நாங்க ஒரு யோசனை சொன்னா அதுக்கும் ஒத்துக்க மாட்டீங்க. ஆனா நீங்க திமுக ஆதரவோடு முதல்வர் ஆகலான்னு சொன்னா எப்படி கட்சிக்காரன் ஏத்துக்குவான்? அம்மாவோட ஆன்மா நம்மள மன்னிக்குமா? ரோட்ல போனா ஜனங்க கல்லெடுத்து அடிக்க மாட்டாங்களா? முடிச்சிடுறேங்க, நான் முடிச்சிடுறேன், முடிச்ச பிறகு முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க என்று சொன்ன பிறகுதான் எடப்பாடி பழனிசாமி அதற்கும் சம்மதிக்கவில்லை என்பதால் 30 MLA-க்கள் அந்த கூட்டத்தில் இருந்து கிளம்பி நேராக CV சண்முகம் வீட்டுக்கு சென்று எதிரணியாக உருவாக்கிறார்கள். அப்போது அவர்கள் தாவேக்காவோடு பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள். 10 அமைச்சர்களை தருவதற்கு தாவேக்கா அன்று தயாராக இருந்தது. 30 MLA-க்கள் மொத்தம் 47 MLA-ல 30 MLA-க்கள் CV சண்முகம் பக்கம், இந்த பக்கம் 17 MLA-க்கள் தான் இருக்காங்க. உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். 30 MLA-க்கள் அங்கே போனதும் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தூது அனுப்புகிறார். தூது அனுப்பி அவங்க அமைச்சரவையில் பங்கெடுத்துக்கிட்டு நான் கட்சியோட பொதுச் செயலாளராக இருக்கிறேன் என்று இவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு அதிமுக MLA-க்களிடம் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் நான் பேசிவிட்டேன், உங்கள் மீது அமலாக்கத்துறை விசாரணை வரப்போகிறது, நீங்கள் யாரும் MLA-க்களாக இருக்க மாட்டீர்கள் என்று இந்த புறம் பேசிக்கொண்டு சட்டப்பேரவை சபாநாயகரிடம் இவர்களை தகுதி நீக்கம் செய்யுங்கள் என்ற கடிதத்தையும் கொடுக்கிறார். திரு பழனிசாமி அவர்களின் மிரட்டலுக்கு அஞ்சி அப்போது 5 MLA-க்கள் அங்கிருந்து விலகி மீண்டும் திரு பழனிசாமி அவர்களின் அணிக்கு செல்கிறார்கள். அதன் பிறகு இவர்கள் அணி பலவீனமாகிறது. இந்த கட்டத்தில் இவர்கள் வெறும் 25 MLA-க்கள் ஆகிவிட்டார்கள் என்பதை புரிந்து கொண்டு அமைச்சரவையில் அதிமுகவில் இருந்து பிரிந்தவர்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தை தாவேக கைவிடுகிறது. அதற்கு பிறகு மறுநாள் வாக்கெடுப்பு. அந்த வாக்கெடுப்பில் தான் 25 பேர்
தாவேக்கு ஆதரவாக வாக்களித்தனர். நான் இப்போது மக்களுக்கு ஒரு சார் கேட்டாரு, என்னதான் ஏன் சொல்ல வர்ற மக்களுக்கு அப்படின்னு. அதிமுக என்ற கட்சிக்கு இன்று எதிர்காலம் இல்லை, அதன் தலைமை மாற்றப்பட வேண்டும் என்கிறேன். தொடங்கி நடந்த 52 ஆண்டுகளில் 32 ஆண்டுகள் தமிழகத்தை ஆண்ட கட்சி, நம்ம எல்லாருக்கும் நல்லது பண்ண கட்சி அது. மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்கின கட்சி, மாணவர்களுக்கு சைக்கிள் வழங்கின கட்சி, தமிழகத்துக்கு எவ்வளவோ நன்மை செய்த கட்சி இன்று கற்பூரம் போல கரைந்து கொண்டிருக்கிறது. இது எனக்கு வருத்தமாக இருக்கிறது. எனக்கு அதிமுகவை சேர்ந்த வழக்கறிஞர்கள் தான் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் நீதிமன்றங்களில் எனக்காக ஆஜரானார்கள். அவர்களில் 90% இன்று தாவேகவில் இருக்கிறார்கள். திருச்சி மாவட்டத்திலே எனக்காக ஆஜரான எனது அன்பிற்குரிய நண்பர் திரு முல்லை சுரேஷ் அவர்கள் உட்பட இன்று பலர் தாவேகவிற்கு சென்று விட்டனர். தமிழகத்தின் இன்னொரு காங்கிரஸ் கட்சியாக அதிமுக மாறிவிட்டது. காங்கிரஸ் கட்சியான தலைவர்கள் மட்டும்தான் இருப்பாங்க, தொண்டர்களே இருக்க மாட்டாங்க.